சார், அதிமுகல இருந்து அவங்க சொல்றாங்க, திமுக தமிழ்நாடுனே திமுக அர்த்தம் கிடையாது, திமுகனா தமிழ்நாடு அர்த்தம் கிடையாது. திமுக அமைச்சர்கள் என்ன செஞ்சாங்களோ, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை பீகாரிகளை பார்த்து பேசினாங்களோ அதைத்தான் பிரதமர் சொல்றாரு. இதுல எங்க பிரிவினைவாதம் வந்தது, எங்க இதுல அரசியல் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதை முழுவதுமாக நான் மறுக்கிறேன். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இருக்கிறார்கள், இணைந்திருக்கிறார்கள் என்பதற்காக அதிமுக நரேந்திர மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் முட்டுக் கொடுக்கின்ற ஒரு முயற்சி தான் இது. நம் நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் பேர் இயக்கம். அதை குறித்து அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டை குறித்தும் தமிழ்நாட்டு மக்களை குறித்தும் கருத்து சொல்வதாகத்தான் நான் பார்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களோ அல்லது அந்த கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது வேறு நாட்டை சார்ந்தவர்களோ அல்லது வேறு தீவை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள், இந்த மண்ணின் மனிதர்கள். அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படி அந்த கட்சியை பார்த்து கூறியிருந்தாலும் கூட திட்டமிட்டு வட மாநிலத்தவருடைய குடியேற்றத்தை மறைக்கின்ற ஒரு வஞ்சக முயற்சியாகவும், ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சரே தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாகவும் எல்லாம் பேசுவது உண்மையிலேயே இந்தியாவை துண்டாடுவதற்கு மத ரீதியாக துண்டாடி தன்னகத்தில் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் வந்த வார்த்தை தான். நான் கேட்கிறேன், இப்ப அதிமுக இவ்வளவு சப்போர்ட் கட்டுறாங்களே, எந்த அமைச்சர்கள் பீகாரியை வெளியேறு என்று சொன்னார்கள்? எந்த அமைச்சர்கள் பீகார்களுக்கு எதிராக பேசினார்கள்? பீகாரில் இருந்து வந்து இங்க வன்முறையில் ஈடுபடுகின்ற, ராப்பகல் வழிபறியில் ஈடுபடுகின்ற, கொள்ளையில் ஈடுபடுகின்ற, கற்பழிப்பில் ஈடுபடுகின்ற, பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடுபவர்களை தொடர்ந்து எங்களை போன்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசிய இயக்கங்களும் நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்றோம். நான் கேட்கிற தமிழ்நாட்டு அமைச்சரோ முதலமைச்சரோ இதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை என்பதை தானே நான் குற்றச்சாட்டாக வைத்து சட்டமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எங்கு பார்த்தாலும் பீகாரிகளும் ராஜஸ்தானிகளும் குஜராத்திகளுமே நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகளை பறித்துக் கொண்டார்கள், பொருளாதாரத்தை பறித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு விவசாய நிலத்துல விவசாயம் செய்யற வேலைக்கு முதற்கொண்டு அவங்க தான் வராங்க. இன்றைக்கு நாத்து நடுறதுல இருந்து நெல் இறக்குற வரையில் அவர்கள் வந்துட்டாங்க. அதனால இந்த மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை பறி போயிட்டு இருக்கு. எங்களுடைய வணிகம், எங்களுடைய பொருளாதாரம் முற்றுமுதலுமாக எங்களை விட்டு கைமீறி அவர் கைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம்.